தமிழ்நாடு கைத்தொழில் மற்றும் குறுந்தொழில் சங்கம் டாக்ஸ் சங்கத்தினுடைய கோவை மாவட்ட தலைவர் 2024-25 பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு அறிவித்து சமர்ப்பித்திருக்கின்ற இடைக்கால பட்ஜெட்டில் பல்வேறு எதிர்பார்ப்புகள் தொழில்துறை சார்ந்த எங்களுக்கு இருந்தன. ஆனால் அந்த எதிர்பார்ப்பு அனைத்தும் பொய்யாக்கப்பட்டு பெரும் ஏமாற்றம் தருகின்ற அளவுக்கு இந்த பட்ஜெட் அறிவிப்பு இருந்தன. குறிப்பாக இந்தியாவின் ஜிடிபியில் 29% MSME செக்டார் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அந்த செக்டாருக்கு கடந்த ஆண்டில் நிதி ஒதுக்கீடு என்பது வெறும் 22,140 கோடி ரூபாய் இருந்தன. அது ஆணைக்கு சோளப்பொறி போட்டது என்று நாங்கள் சொன்னோம். இந்த பட்ஜெட்டில் இந்த தொழில் முனைவோர்களுக்கான குறு சிறு தொழிலுக்கான நிதி ஒதுக்கீடு பெருமளவில் செய்வார்கள் என்ற எதிர்பார்ப்பு இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்படவில்லை. அது மட்டுமல்லாமல் ஜிஎஸ்டி அமலாக்கத்துக்கு முன்பு நாங்கள் ஜிஎஸ்டி வந்தால் ஒரே நாடு ஒரே வரி, நாடு முழுவதும் சீரான முன்னேற்றம் காணும் என்று நம்பினோம். ஆனால் ஜிஎஸ்டி அமலாக்கத்துக்கு பிறகு குறு சிறு தொழில்கள் கடுமையான பாதிப்பு உள்ளாகப்பட்டு வெறும் நெருக்கடிகள் நாங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறோம் என்று ஒவ்வொரு முறையும் மத்திய அரசிடத்தில் நாங்கள் வலியுறுத்திக் கொண்டிருந்தோம். அந்த ஜிஎஸ்டி அமலாக்கத்தில் முன்பு இருந்தது வேட் இருக்கின்ற பொழுது 5% குறு சிறு தொழில் உற்பத்தி பொருட்கள் விற்பனை செய்வதும், அதே நேரத்தில் கொள்முதல் செய்கின்ற மூலப்பொருட்களும் 5% இருந்ததால் ஒரு சீரான வளர்ச்சியில் குறு சிறு தொழில்கள் கண்டன. இந்த ஜிஎஸ்டி அமலாக்கத்துக்கு பிறகு 18% பெரும் நிறுவனங்களுக்கும் சிறு நிறுவனங்களுக்கும் குறு நிறுவனங்களுக்கும் கொண்டு வந்ததின் விளைவாக இந்த குறு சிறு தொழில் முன்னேற்றம் என்பது கடுமையாக பாதித்து தடைபட்டிருக்கிறது. ஆகையால் எங்களுக்கு தனி ஸ்லாப்பாக ஜிஎஸ்டி 5% குறைக்க வேண்டும் என்று கோரிக்கை முன்வைத்திருந்தோம். அந்த கோரிக்கை இந்த இடைக்கால பட்ஜெட்டில் அறிவிப்பாக வரும் என்று எதிர்பார்த்த எங்களுக்கு ஏமாற்றம் மிஞ்சியது. அதே போல வங்கிகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்திய உலகம் முழுவதும் கொரோனா பாதிப்பில் பெரும் நெருக்கடி சந்தித்த பொழுது இந்தியாவில் இந்த வங்கிகள் மூலமாக அரசு ஒரு அறிவிப்பு செய்தன. வாங்கியிருக்கின்ற கடன் பெற்றவர்களுக்கு 20% கடன் புதிதாக வழங்கப்படும் என்று அறிவித்தார்கள். அதில் கிட்டத்தட்ட 1,13,00,000 பேர் அந்த கடன் பயனடைந்தார்கள். பல கோடி பேருக்கு அந்த கடன் கிடைக்கவில்லை என்பது வேறு. அந்த கடன் வாங்கியவர்கள் தங்கள் தொழிலை புனரமைத்துக் கொள்வதற்கு முயற்சி செய்து முடியாமல் அதில் 17% பேருடைய அக்கௌண்ட்டுகள் இந்த NPA செய்யப்பட்டு சர்ஃபாக்ஸ் ஆக்டுக்கு ஆளாக்கப்பட்டு அவர்கள் பல ஆண்டுகளாக சம்பாதித்து வைத்த சொத்துக்களும் இந்த வங்கிகளுக்கு தூக்கி கொடுக்கின்ற நடுத்தருக்கு வருகின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு இருப்பதால் இந்த சர்ஃபாக்ஸ் ஆக்ட் என்பது ஏற்கனவே 6 மாத காலம் இருந்தது. இந்த அரசு 3 மாத காலமாக மாற்றியது. அந்த சர்ஃபாக்ஸ் ஆக்டை நீங்கள் 6 மாதமாக மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைத்து அந்த எதிர்பார்க்கும் இந்த பட்ஜெட்டில் அதுக்கான அறிவிப்பு வரும் என்று. ஆனால் இந்த பட்ஜெட்டில் அதுக்கான அறிவிப்பும் எதுவும் இல்லை என்று பெரிய ஏமாற்றத்தை சந்திக்கின்றோம். குறிப்பாக வங்கிகளில் குறுந்தொழில் நிறுவனங்கள் வாங்குகின்ற கடன்கள் 11.5% வரைக்கும் வட்டி விகிதங்கள் வங்கிகள் நிர்ணயிக்கின்றன. நாங்கள் கடந்த காலத்திலிருந்து தொடர்ச்சியாக இந்த 5% மாற்றித்தர வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை முன்வைத்தோம். அந்த கோரிக்கையும் இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்படவில்லை. அதே போல கடந்த ஆண்டு வரைக்கும் இந்த மத்திய அரசு குறு சிறு தொழில் வாங்கின்ற இயந்திரங்களுக்கு 15% மானியம் கொடுத்து கொண்டிருந்தார்கள். அந்த மானியத்தையும் நிறுத்திவிட்டார்கள். அது வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தும் அதுவும் எங்களுக்கு கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை. குறிப்பாக சொல்லப்போனால் நாங்கள் உற்பத்தி துறையில் ஈடுபட்டிருக்கின்ற குறு சிறு தொழிலை பாதுகாப்பதற்கு கிட்டத்தட்ட 29% நாங்கள் உற்பத்தி துறையில் ஜிடிபி கொடுக்கின்ற இந்த துறைக்கு 1% அரசு ஒதுக்கினாலும் கூடி 3 லட்சம் கோடி ரூபாய் சாதாரணமாக இந்த துறை முன்னேற்றத்துக்கு ஒதுக்கீடு செய்து அதுக்கு தேவையான முன்னேற்றத்துக்கு வழிகாட்டி இருக்க வேண்டும். அதுக்கான அறிவிப்பு இந்த பட்ஜெட் இல்லை என்று நினைக்கின்ற பொழுது பெரும் நெருக்கடிகளை தொடர்ந்து சந்தித்து வருகின்ற குறு சிறு தொழில் சந்திக்கும் என்ற நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டு இருக்கிறோம் என்பதை தெரிவித்துள்ளோம்.